வணக்கம். இது புன்னகையின் ஓரங்க நாடகம். 2 ஸ்கூல் பிள்ளைங்க பேசிக்கிறாங்க. அதுதான், நமக்கு அதை தாண்டி பெரிய அறிவெல்லாம் இல்லைங்க. ஓகே, நாடகத்துக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாடகத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் எங்களை ஷேப் பண்ணிக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் சீன் இல்லை மொத்த கான்செப்டும் ஒரே சீன் தான். வழக்கம் போல கோவிலுக்கு முன்னாடி, இது கோவிலாக மட்டும் எடுத்துக்க வேணாம், இதுதான் சர்ச்சு, இதுதான் புத்தர் மடம், இதுதான் பள்ளிவாசலும். அப்பனே யாருன்னு தெரியலையே, யாராக இருந்தாலும் அப்பனே என்னோட வேண்டுதலை தயவு செய்து நிறைவேற்று. இது எப்போ பத்துன்னு தெரியல. நான் யாருக்கு எனக்காகவா வேண்ட வந்தேன்? எல்லாத்துக்காகவும் தான் நான் வேண்ட வந்திருக்கேன். தயவு செய்து நான் சொல்கிறது நிறைவேற்றி வச்சிரு. ஆத்தா மகமாயி இயேசுவே அல்லா. அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி, எங்கள் அக்கா சுனிதாவை தயவு செய்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்துரு வீட்டுக்கு சாமியே. எங்கள் அக்கா வேலைக்கு போய்ங்க 9 மாதமாச்சு, இன்னும் வீடு திரும்பலை. அக்காவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் எங்கள் சித்தப்பா பைக் எடுத்துகிட்டு போனார், பாதியிலே திரும்பி வந்துட்டார். கேட்டால் பைக் ரிப்பேருங்கிறாங்க, வேலைக்கு போன இடத்துல தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. நேற்று தான் எங்கள் சித்தப்பா எலனோட வண்டியை வாங்கிட்டு போயிருக்காங்க. கரெக்டாக எங்கள் சித்தப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அக்காவோட வர வச்சிராத்தா. அப்புறம் அக்கா மட்டும் இல்லை, அக்கா கூட போன அக்கா அண்ணனுங்க எல்லாரும் திரும்பி வந்துடணும். ஆத்தா கூடே இருந்து பார்த்துக்காத்தா, உன்னால் மட்டும்தான் ஆத்தா முடியும். உன்னால் முடியும் ஆத்தா ஆத்தா, உனக்குள்ள இருக்கும் இன்னொரு ஆத்தா ஆத்தா. ஆத்தா நான் சொன்ன மாதிரி அவையிலெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடணும். இரு, என்ற ஃப்ரெண்டு ஏதோ கேட்குறேன், என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஓ இப்போ சொல்லு. சாமி கும்பிடும்போது ஏதோ நொய்யின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன், இப்போ என்னன்னு சொல்லு. ஓ எங்கள் அக்கா சுனிதாவா, அவள் மேலே போயிருக்கா, ரொம்ப தூரம் போயிருக்கா. இப்படி போகுமே வண்டி, அதில் போயிருக்கா. அங்கே ஒரு வீடு கட்டிக்கிறாங்களாம்மா, அந்த ஊருக்கு போயிருக்கா. அது மாதம் அங்கெல்லாம் கூட்டி தொடச்சி சுத்தமாக வச்சுக்கணும்ல. அங்கே இருக்கிற சாமி படத்துக்கெல்லாம் யார் பூஜை பண்ணுவா, அதெல்லாம் பண்ணுறது தான் எங்கள் அக்கா போயிருக்கா. ஆமாம், அங்கே யார் வீடு கட்டுனது? அங்கே எப்படி உங்கள் அக்கா போனா? மேலெல்லாம் சாமி தானே இருக்குது, அங்கே எப்படி அக்கா போனா? கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. எங்கள் அம்மா தாத்தா எங்கே போயிட்டாங்கன்னு அம்மாட்ட கேட்டப்போ அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? தாத்தா சாமிக்கிட்ட மேலே போயிட்டாங்கன்னு தானே சொன்னாங்க. தாத்தா மேலே போயிட்டாரு, எங்ககிட்ட இருந்த தாத்தாவை நாங்கள் பூமி கடியில் போட்டோம். இந்த பூமிக்குள்ளே அந்த மண்ணுக்குள்ளே தோண்டி உள்ளே போட்டு புதைச்சாதானே அவங்க மேலே போக முடியும் சாமிக்கிட்ட. உங்கள் அக்கா இப்படியே போனாலா? சரி, மேலே போன உங்கள் அக்கா சாமியை பார்த்துருப்பால, என்ன சொன்னா? எங்கள் அக்கா சாமியே இல்லைன்னு சொன்னான். உங்கள் அக்கா ஒரு கிறுக்கி, அவருக்கு எப்படி தெரியும் மேலே சாமி இல்லைன்னு? மேலே தானே சாமி இருக்குது. ஐயா, இந்த புகை வேற அப்புறம் ப்ராப்பர்ட்டி மாறிடுச்சுன்னு சொல்லாதீங்க. எனக்கு ஃப்ரேமில் போக வருதா? இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நம்ம ரஜினிகாந்த் படத்தில் அதிசய பிரிவு படம் பார்த்துருக்கியா? அதில் கூட ரஜினிகாந்த் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகி நேராக மேலே போவாங்களே, அங்கே போனால் அங்கே டான்ஸ் ஆடுவாங்களே. அங்கே கூட ஏதோ லேடி கிட்ட போட்டு ஒருத்தங்க டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அவங்க 3 பேர், ரம்பா, ஊவசி, மேன்கா, 3 பேர் இருக்கிறாங்களோ. அதான் சாமி இருக்கிற இடம், அங்கே தான் டான்ஸ் ஆடுவாங்க. உங்கள் அக்கா அங்கேயே போய்க்கிறாங்க. அது சினிமா செட்டிங்கடா, இது நெசம். நம்ம சயின்ஸ் புக்கில் எல்லாம் படிச்சுக்கிறோம்ல, அது என்னமோ வீடு மாதிரி கட்டிப்பாங்க, அவங்க அப்படியே மிதந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. மிதந்துக்கிட்டு இருப்பாங்களா? அப்படின்னு அவங்க என்ன பேயா? கால் இருக்கா பார்த்தியாடா? கால் இல்லாமல் மிதந்தா அதுக்கு பேய்டா. இது நிஜம்டா. அக்கா ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. ஸ்பேஸ் ஸ்டேஷனா? அது என்ன ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியா? ஐயோ இல்லைடா, அங்கேருந்து மேலே போய் அங்கேருந்து பூமியை பார்த்தோவைய பூமி ரவுண்டாக இருக்கும். பூமி மேலே ஒரு கோடு இப்படி போட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் சைனா வேர்ல்ட் சொல்லுவாங்க. ஆமாம், எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்க, அங்கே மேலேருந்து பார்த்தா ஸ்வஸ்டிக் சக்கரா தெரியும்னு. அதெல்லாம் தெரியுமாடா? உங்கள் அக்கா பார்த்துருக்காங்களா? அது பேர் ஸ்ரீ சக்கரா சொல்லுவாங்க, அதுதான் சுத்த வைக்குமாம்மா. ஸோ இவன் வேற டார்ச்சர் பண்ணுறானே. நானே எங்கள் அக்காவை எப்போ வருவா வரமாட்டாளான்னு இருக்கேன். நீ வேற, உனக்கும் வேலையில் உங்கள் அம்மாளுக்கும் வேலையில், கொஞ்ச நேரம் சும்மா இருறா. ஸோ பரவாயில்ல, நான் டவுட்டு தானே கேட்குறேன். இங்கே பாரு, நான் டவுட்டு தானே கேட்குறேன், அதை கிளியர் பண்ணு. இங்கே பாரு, இதெல்லாம் பண்ணாத.
உங்கள் அக்கா வருவாளா வரமாட்டாளா? மொத்தத்தில் உங்கள் அக்கா சாமியை பார்த்தாலா பார்க்கலையா? அதுதான் நான் கேட்குறேன். எங்கள் அக்கா சாமி கிட்ட போனது உண்மைடா. அதாவது உனக்கு புரியிருக்காக தான் சொல்கிறேன். நீ சாமி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு எங்கள் அக்கா போனது உண்மை. ஆனால் அங்கே சாமி இல்லை. இங்கிருந்து போய் அங்கே ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த பில்டிங்க்கு மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் பார்த்து அங்கேருந்து நம்மளை பார்ப்பாங்க. மேலேருந்து பூமியை பார்க்கறது சாமி மட்டும்தான். அது வேறு யாருனாலையும் பார்க்க முடியாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கோ. ஏலே, உங்கள் அம்மா உனக்கு சோறு விட்டுறப்ப கூட நிலால பாட்டி வடை சுடுறது தானடா சொல்லிச்சு, சாமி வடை சுடுறதுன்னா சொல்லிச்சு. அந்த பாட்டி தாண்டா சாமி. கிக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. பூமியில் இருக்கிற சாமி இந்த அவனுக்கும் கொஞ்சம் புத்தி சொல்லு. எல்லாரும் பூமியில் இருக்க சாமியை கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போகலாம் சொல்கிறாங்க. எங்கள் அக்கா இப்போ சொர்க்கத்தில் தான் இருக்கா. அவள் கீழே வந்து மேலே சொர்க்கம்லாம் இல்லைன்னு சொன்னாதான் இவங்கெல்லாம் நம்புவாங்களான்னு தெரியலையே. எங்கள் அக்கா 9 நாளில் வரேன்னு சொல்லிட்டு போனான். 9 மாதமாச்சு, இன்னும் எங்கள் அக்கா வரவே இல்லை. ஒருவேளை அங்கே சாமி இருந்திருந்தா எங்கள் அக்காவை கீழே கூட்டிகிட்டு வந்திருக்கணும்ல, ஏன் வரல? உங்கள் அக்கா சாமி கிட்ட போகணுன்னு போகலடா, சாமி இல்லைன்னு சொல்லித்தானே மேலே போனா. அப்புறம் எதுக்கு சாமி உங்கள் அக்கா கூட்டிகிட்டு வரணும்? சாமியவே நம்பலை, அக்காவுக்கு எதுக்கு சாமி உதவி பண்ணணும்? உனக்கு எப்படா சொல்லி புரிய வைக்கிறது? சரி, ஆனாலும் எங்கள் அக்கா வருவா. எப்படி தெரியுமா? அவள் போயிருக்கிறது அவளோட அறிவை நம்பி. அக்கா அங்கேருந்து தூக்கிட்டு வர அறிவு இருக்குல்ல, அது இந்த பூமிக்கு மிகப்பெரிய அறிவை கொடுக்கும். அப்புறம் அந்த எலன் மஸ்க் சித்தப்பா கொடுத்த வண்டி இருக்குல்ல, அது நேற்று நைட்டு கிளம்பிச்சு. இந்நேரம் அது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். 19ஆம் தேதி அக்காவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்குது. எங்கள் சித்தப்பா கிட்ட இந்த வண்டி மட்டும் இல்லை, நிறைய வண்டி வச்சுக்கிறாரு. அதனால் எங்கள் சித்தப்பா கண்டிப்பாக அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆத்தா மகமாயி திருப்பி உன்னை கும்பிட்றேன், ஏன் தெரியுமா? இதான் என்ற கூட இருக்கானே, அவனுக்கு புத்தி வரணுன்னு தான் கும்பிட்றேன். நீயும் கும்பிட்டுக்கடா எங்கள் அக்கா திரும்பி வரணும்னு. பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம மண்டலங்களிலும் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. டேலண்ட் எல்லாம் இல்லை ப்ரோ, கிருப 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 கிருப. உம்மால் மட்டுமே முடியும், உம்மால் மட்டுமே முடியும். யார் இன்னொருத்தங்க? யூடியூப் வாங்க வாங்க, நீங்களும் ப்ரே பண்ணுங்க. இருங்க உங்களுக்கு செட்டப்பே வேற. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், தன்சீலுல் அஸீஸிர் ரஹீம். ஃபஹும் சுனிதா வில்லியம்ஸ் அஹும் திரும்பி பூமிக்கு வரும். ஆமாம், பௌத்த ப்ரேயர் என்னன்னு தெரியல எனக்கு. நம்ம 3 பேரும் சாமி கும்பிட்டுருக்கோம்ல, அப்போ உங்கள் அக்கா கண்டிப்பாக வந்துடுவாள்ல? ஐயோ, எங்கள் அக்கா கண்டிப்பாக வந்துடுவாடா. ஏன் சொல்கிற தெரியுமா? எங்கள் அக்கா எதையும் நம்பி போகல, அறிவியலை நம்பி போயிருக்கா. ஆனால் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குடா. ஆனால் நம்ம ஊரில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. உனக்கு என்னன்னு தெரியுமா? நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் கோவிலை கட்டிடுவோம், ஸ்கூல்கள்லேயும் கோவிலை கட்டிக்குவோம். ஆனால் நம்ம ஸ்கூலில் கோயில், சர்ச்சு, பள்ளி எதுவுமே இல்லையாடா? ஐயோ நம்மளோடது கவர்மெண்ட் ஸ்கூல்டா, நம்மளோடது தமிழ்நாடு அரசு பள்ளி. ஐயோ, இங்கிருந்து படிச்சு போனவங்கெல்லாம் தான் அங்கே இருக்காங்க. அதுதானே நடந்துட்டு இருக்குது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சிவன், வீரமுத்து, கதீஜாக்கா, இப்படி இவங்க எல்லாருமே கோவில் இல்லாத ஸ்கூலில் படித்ததுனால தான் அங்கே போய் அறிவியலை நம்பி வேலை பார்க்க முடியுது. அப்போது நம்ம 2வது தெருவில் பெரிய வீடு இருக்குமே, அவன் ஸ்கூல் பஸ்லாம் போவானே, அந்த ஸ்கூலில் கோவில் இருக்குதே. அதே மாதிரி நமக்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கேயும் கோவில் இருக்குதே. ஐயோ சாமி, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? சரி சொல்கிறேன். நம்ம ஊரில் நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் அறிவை வாங்க முடியாது. அதே மாதிரி தான் கல்வியும். கல்வி தான் அறிவு. ஏன் அந்த காசு வாங்குற ஸ்கூல்ல எல்லாம் கோயில் வச்சுக்கிறாங்க தெரியுமா? நீ நல்லா படிச்சேன்னு வையேன், அது அந்த ஸ்கூலுக்கு பெருமை. நீ நல்லா படிக்கல, கம்மியாக மார்க் வாங்கிட்டேன்னு வையேன், அந்த சாமி உனக்கு அருள் தரலன்னு அர்த்தம். உனக்கு அவ்வளவுதான் சாமி கொடுத்துருக்கு, அதனால் டெய்லி சாமி கும்பிட்டு போ அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூல்லையே கோயில் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்லையும் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு
டாக்டர் க்ளவுஸை கழட்டிட்டு சந்தோஷமாக வந்தார்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அதுக்கு டாக்டர் தான் காரணம், அவர் படித்த எஜுகேஷன் தான் காரணம். ஒருவேளை அவர் போட்ட கண்ணாடியை கழட்டிட்டு சோகமாக வந்தாருன்னு வச்சுக்கோவேன், முன்னாடி இருக்க சாமி அவருக்கு இவ்வளோதான் ஆயுசு கொடுத்துக்கணும்னு அர்த்தம். அதனால நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்காத, சாமிக்கிட்ட போய் கேளு அப்படின்னு எல்லா பொறுப்பையும் அப்படியே கழட்டி சாமிக்கிட்ட கொடுத்துட்டு அங்கே போய் கேள்வி கேளுன்னு சொல்லிடுவார். அவ்வளவுதான். இதுதான் நம்ம ஊரில் இருக்க கல்வி. ஆனால் எங்கள் அக்கா ஸ்பேஸுக்கு போயிருக்கிறது அறிவியல் உச்சம்னா என்னன்னு காமிக்கிறதுக்காக போயிருக்கா. எங்கள் அக்கா இந்த 9 மாதம் அங்கே பட்ட கஷ்டத்தை விட கீழே வந்து அவள் படுற கஷ்டங்கிறது 4-5 வருஷமாக இருக்கும். ரொம்பவே கஷ்டப்படுவா. அதுக்காக எங்கள் அக்காக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. சாமி கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் நம்பிக்கை கிட்ட வேண்டிக்கோங்க. இப்போ கூட நான் ஏன் தெரியுமா வேண்டிக்கங்கன்னு சொல்கிறேன். இந்த ஒரு ஏணி ஒன்று போட்டோ இருக்குமே, இப்படி வளைஞ்சு 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 போகுமே ஏணி, அதான் ஜீன்னு சொல்லுவாங்களே, அது அப்படித்தான் வேலை பார்க்குது. இந்த வளைஞ்ச ஏணி நம்ம உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த வளைஞ்ச ஏணியை உடைக்கிறதுக்கு தான் எங்கள் அக்கா அங்கே இருக்கா. இப்படி எவ்வளவோ இன்னல்களும் கஷ்டங்களையும் தாண்டி எங்கள் அக்காவும் கூட இருக்கிற அந்த அங்கிள்ஸும் 19ஆம் தேதி வரதா சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய பயணம் வெற்றி அடைய அறிவியலும் அவர்களுடைய அறிவும் துணை நிற்கட்டும். இந்த பூமிக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கும். இதோ இந்த பழத்துல பத்தி குத்தி வைக்கிறது, எங்க ராதிகாக்கா செஞ்ச பொம்மைய சாமின்னு கும்பிடுறது, கண்டிப்பா இது எங்க அக்காவுடைய கடின உழைப்புல வந்த ஆப்பிரிக்கா டால் தான். இப்போ இந்த ஊரங்க நாடகம் நிறைவு பெறுகிறது. நாடகம் சொல்ற செய்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. இங்க சுனிதா வில்லியம்ஸ் அங்க இருக்காங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா என்ன, ஸ்பேஸ்னா என்ன, இது வரைக்கும் போன ராக்கெட் என்ன, அது எப்போ லான்ச் ஆச்சு, அடுத்த ராக்கெட் என்ன போயிருக்கு, அது எப்போ லான்ச் ஆகும், எப்போ அவங்க ரிட்டர்ன் வருவாங்க அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையுமே உங்களுக்கு மீடியா கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம புன்னகை சேனல் வழியாக நாங்கள் சொல்லணும்னு நினச்சது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எங்கள் சுனிதா வில்லியம்ஸ் இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போனது அறிவியல்னால தான், அவங்க அங்கேருந்து திரும்பி வரப்போகிறதும் அறிவியல்னால தான், அவங்க இவ்வளோ நாள் நம்பி இருந்ததும் அறிவியலை மட்டும்தான். இதுக்கும் மதம், இன, மொழி இந்தியாவில் இருக்கிறனால சாதியும் சேர்த்துக்கலாம். இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அறிவின் துணை கொண்டு அறிவியலை ஆட்சி செய்யும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களே, மீண்டும் உங்களை பூமிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். புன்னகையோடு வரவேற்கிறோம், எங்களுக்கு அறிவூட்டுவதற்காக. நீங்களும் புன்னகையோடவே சுனிதா வில்லியம்ஸை வரவேற்க ரெடியா இருங்க. நன்றி, வணக்கம்.